Hi friends, this is Sendil. Welcome to our channel English Pesa Asaya. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் பிராக்டிஸ் பண்றீங்களா வீட்ல? ஓகே, ஏன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது எப்ப வரும் அப்படின்னா நீங்க பேசினாதான் வரும். ஓகே, ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான். ஓகே, நம்ம பேசினாதான் இங்கிலீஷ் வந்து சரளமா வரும். ஓகே, சோ நம்ம இப்போ எத்தனை கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அப்படின்னா 22 கிளாஸஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு வந்து டே 23. பார்க்காதவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இன்டர்மீடியட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ அது வந்து அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க வீடியோ யாராவது பார்க்கல, இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் பார்க்கலன்னா அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோஸுமே இருக்கும். ஓகேவா? ரைட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ரைட்டு. வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 மாடல் வெர்ப் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் டே 22ல கொடுத்திருக்கக்கூடிய ஹோம்வொர்க்கோட ஆன்சரை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? டே 22ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா will அப்புறம் would அப்படிங்கக்கூடிய அந்த 2 மாடல் வெர்ப்ஸ் பத்தி பார்த்தோம். ஓகே, இதோட ஆன்சர் நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா நான் நாளை வருவேன், இன்னொன்னு வந்து நான் சிறுவயதாக இருக்கும் போது நான் தினமும் கிரிக்கெட் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 சென்டென்சஸ் கொடுத்திருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் நாளை வருவேன் அப்படின்னா அது ஃபியூச்சர் will தான் வரும் இல்லையா? அப்ப எப்படி இங்கிலீஷ்ல வரும்? I will come tomorrow. நான் நாளை வருவேன். நெக்ஸ்ட் நான் சிறுவயதாக இருக்கும் போது நான் தினமும் கிரிக்கெட் விளையாடுவேன். பாஸ்ட். ஓகே, நான் தினமும் கிரிக்கெட் விளையாடுவேன் அப்படிங்கிறதுக்கு would. ஓகே, I would play cricket. எப்போ? I would play cricket every day. தினமும். every day or daily எதுனாலும் போட்டுக்கலாம். ஓகே, every day. சிறுவயதாக இருக்கும்போது when I was young. ஓகே, ஆன்சர் எல்லாம் கரெக்டா போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டே 23ல ஒரு அழகான 2 மாடல் வெர்ப் நம்ம பார்க்க போறோம். அந்த 2 மாடல் வெர்ப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மாடல் வெர்ப்ஸ். ஓகே, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு shall, இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா should. ஓகேவா? ரெண்டுமே வந்து ரொம்ப நல்ல மாடல் வெர்ப்ஸ், ஏன்னா அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய மாடல் வெர்ப்ஸ். ஓகே, சோ இந்த shall அப்புறம் வந்து should அப்படிங்கக்கூடிய மாடல் வெர்ப்ஸ் ரொம்ப ரொம்ப நல்ல மாடல் வெர்ப்ஸ். நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஓகே, சோ இந்த 2 மாடல் வெர்ப்ஸ் பத்தி நான் டீடைலா நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். நிறைய கேள்விகள் கேட்க போறேன். நீங்க நல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அப்படியே ஆன்சர் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா அந்த shall அப்படிங்கக்கூடிய அந்த மாடல் வெர்ப் பத்தி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். shall அப்படின்னா வந்து ஒரு லெஸ் பாசிபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப will வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நாளைக்கு நான் சென்னைக்கு போவேன் அப்படின்னு சொல்றதுக்கு will யூஸ் பண்ணுவோம். அதிகப்படியான உத்தரவாதம் இருக்கு நீங்க சென்னைக்கு போறதுக்கு. பட் shall அப்படின்னா லெஸ் பாசிபிலிட்டி. ஓகே, அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியான வாய்ப்பு தான் இருக்கு. அப்ப தமிழ்ல எப்படி சென்டென்ஸ் வரும் அப்படின்னா நான் சென்னைக்கு போகலாம், சென்னைக்கு போவேன் அப்படிங்கும் போது நீங்க will யூஸ் பண்ணலாம். நான் சென்னைக்கு போகலாம், நான் தேர்வு எழுதலாம், நான் படத்துக்கு போகலாம், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகலாம், நான் சாப்பிடலாம், நான் தூங்கலாம். லாம்னு முடியும். லெஸ்ஸர் பாசிபிலிட்டிஸ். ஓகே, ரைட். அந்த இடங்கள்ல தான் நீங்க வந்து shall யூஸ் பண்ணணும். சோ shall அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு மாடல் வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடல் வெர்ப்னா நீங்க ஒன்னும் குழப்பிக்க வேண்டாம், அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். மாடல் வெர்ப் அப்படிங்கிறது அதோட பேர். ஓகே, ரைட்டு. இதோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரக்சர். ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் shall அப்படிங்கக்கூடிய அந்த மாடல் வெர்ப் போடுவீங்க, அடுத்து ஒரு மெயின் வெர்ப் இருக்கும், அவ்வளவுதாங்க. இதான் அதோட ஈஸியான ஸ்ட்ரக்சர். இன்னொரு இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒண்ணு இருக்கு. 2 சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான், 2 சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம shall வந்து யூஸ் பண்ணுவோம். அது என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு I, இன்னொன்னு வந்து we. ஐனா நான், வீனா நாங்கள். இதுக்கு மட்டும்தான் நீங்க shall யூஸ் பண்ண போறீங்க. மற்ற எந்த சப்ஜெக்ட்ஸோடையும் நம்ம shall அவ்வளவு பயன்படுத்த மாட்டோம். ஓகே, ரைட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இங்க பாருங்க, நான் சாப்பிடலாம், நான் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றீங்க. லாம்னு முடியும், நான் சாப்பிடலாம். ஓகே, இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா அதுக்கு தான் நீங்க shall யூஸ் பண்ணணும். சாப்பிடலாம் லெசர் பாசிபிலிட்டியை குறிக்குது. ஓகே,
ரைட். சோ சப்ஜெக்ட் என்னதுங்க? நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், சாப்பிடலாம் அப்படிங்கிறது verb. ஓகே, எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். முதல்ல சப்ஜெக்ட் வரணும், ஐ அப்படிங்கிறது நம்மளோட சப்ஜெக்ட். அடுத்து என்ன போடுவீங்க? ஷால் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையை போடுறீங்க. அடுத்து என்ன பண்ணணும்? verb. இங்க எது verb? சாப்பிடுறது. அதுக்கு என்னது இங்கிலீஷ்ல? I shall eat. நான் சாப்பிடலாம். ஓகே, இதே இது நாங்கள் போகலாம். நாங்கள் போகலாம் அப்படின்னா அப்படின்னு வச்சுக்கலாம், நாம் போகலாம். ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட we தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரைட். நாங்கள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? we shall போடுவீங்க. அடுத்து verb எது? போகலாம். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? go. அவ்வளவுதான். வாசிங்க. we shall go. we shall go. நம்ம போகலாம் அல்லது நாங்க போகலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ பொதுவா இந்த ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டோடையும் விங்கிற சப்ஜெக்டோடையும் மட்டும்தான் நம்ம இந்த ஷால வந்து பயன்படுத்துவோம். இதுக்கு வந்து நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க போறேன். உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்க போகுது. சின்ன சென்டென்ஸ்ல இருந்து பெரிய சென்டென்ஸ் வரை கொடுக்குறேன். அடுத்து கேள்வி இதை யூஸ் பண்ணி எப்படி கேட்கறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. இப்போ ஒரு 3 சென்டென்சஸ் கொடுத்திருக்கேன். எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான சென்டென்சஸ் தான். எனக்கு கமெண்ட்ல எல்லாருமே ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி ஒன். ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் தான் நான் சொல்றேன். எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ரைட். நான் அங்க போகலாம், நாம பாடலாம், நான் ஆபீஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 சென்டென்சஸ் கொடுத்திருக்கேன். ஓகேவா? இங்க பாருங்க, லாம் லாம்னு முடியுது. ஓகே, அப்பனாலே நம்ம ஷால் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இங்க பாருங்க, நான் அங்கே போகலாம். இதுல சப்ஜெக்ட் என்னது? நான். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஐ போட்டாச்சு. அடுத்து என்ன வரணும்? ஷால்ங்கிற வார்த்தை போடுவீங்க. அடுத்து வெர்ப் எது? அங்கேங்கிறது வெர்பா, போகலாம்ங்கிறது வெர்பா? போறதுதான். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கோ. அங்கே அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தேர். அவ்வளவுதான். வாசிங்க. I shall go there. நான் அங்க போகலாம். ஓகே, I shall go there. shall அதை எப்படி வாசிக்கிறேன்னு பாருங்க. shall அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? shall. I shall go there. ஓகே, நான் அங்கே போகலாம். I shall go to சென்னை. நான் சென்னைக்கு போகலாம். I shall go to college. நான் காலேஜுக்கு போகலாம். I shall go to school. நான் ஸ்கூலுக்கு போகலாம். I shall go to supermarket. நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகலாம். ஓகேவா? இப்படி வந்து நீங்க நிறைய சென்டென்சஸ் பிராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், நாம பாடலாம். நாம பாடலாம் அல்லது நாங்க பாடலாம். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? எது சப்ஜெக்ட்? நாம் அல்லது நாங்கள். ரைட். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? we. அடுத்து என்ன வரும்? shall. பாடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? sing. அவ்வளவுதான். we shall sing. நாங்க பாடலாம் அல்லது நாம பாடலாம். we shall sing. இப்போ நாம ஒரு பாட்டு பாடலாம் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? we shall sing a song. ஓகே, நெக்ஸ்ட், நான் ஆபீஸ்க்கு போகலாம். நான் ஆபீஸ்க்கு போகலாம். உங்களை பார்த்து ஒருத்தர் கேக்குறாங்க, நீ இன்னைக்கு ஆபீஸ் போறியா அப்படின்னு கேக்குறாங்க. நான் ஆபீஸ்க்கு போகலாம். ஓகே, வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓகே, நான் ஆபீஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். சப்ஜெக்ட் என்னது? நான். ஐ போட்டீங்க. அடுத்து என்ன வரணும்? ஷால். அதுவும் போட்டாச்சு. அடுத்து எது வெர்பு? போகிறது தான். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கோ. ஆபீஸுக்கு அப்படின்னு இருக்கு. இக்குனா என்னது? நிறைய டைம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். டு ஆபீஸ். அவ்வளவுதான். வாசிங்க இப்போ. I shall go to office. நான் ஆபீஸ்க்கு போகலாம். ஓகே, இதே இது நான் வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கறது எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். நான் வீட்டுக்கு போகலாம். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? I shall go home. அவ்வளவுதான். I shall go to home அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, to யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இந்த இடத்துல. I shall go home. நான் வீட்டுக்கு போகலாம். ஓகே, அதை நான் எழுதி போட்டுறேன் உங்களுக்கு. I shall go home. ஹோமுக்கு முன்னாடி டூங்கிற ப்ரிபோசிஷன் தேவையில்லை, யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, I shall go home. நான் வீட்டுக்கு போகலாம். சிம்பிளா இருக்கா? ஓகே, இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே ஓகே, இங்க பாருங்க, ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கேன். ஷாலுக்கு நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கேன். எல்லாருமே சால்வ் பண்ணுங்க. எல்லாருமே ஆன்சர் வந்து கமெண்ட்ல போடுங்க. ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் தான் கொடுத்திருக்கேன். நாங்க கிரிக்கெட் விளையாடலாம். நான் அவர்களை சந்திக்கலாம். ஓகே, நான் அவர்களை சந்திக்கலாம். நாங்கள் உனக்காக காத்திருக்கலாம். நான் உன் கூட வரலாம். லாம் லாம்னு முடிஞ்சிருக்கு. ஓகே, ரைட். எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும் இல்லையா? பாருங்க, எல்லாத்துலயும் நாங்கள்னு வருது அல்லது சப்ஜெக்ட் நான்னு வருது. ஓகே, ஷால் யூஸ் பண்ணும்போது பொதுவா நம்ம ரெண்டே சப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு வந்து ஐ, இன்னொன்னு வந்து வி. ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் ஒன்,
நாங்கள் கிரிக்கெட் விளையாடலாம். இது சப்ஜெக்ட் நாங்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல we போட்டாச்சு. அடுத்து என்ன வரணும் shall. verb எது விளையாடுறது verb, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன play. ஓகே we shall play நாங்கள் விளையாடலாம் என்னது கிரிக்கெட். ஓகே நாங்க கிரிக்கெட் விளையாடலாம். உங்க ஃப்ரெண்ட் வந்து கேக்குறான் நீ கிரிக்கெட் விளையாடுவீங்களா அப்படின்னு கேட்காங்க. நாங்க கிரிக்கெட் விளையாடலாம் கொஞ்சம் டவுட்ல சொல்றீங்க. ஓகே சோ யூ கேன் சே we shall play cricket நாங்கள் கிரிக்கெட் விளையாடலாம். நெக்ஸ்ட் ஒன் நான் அவர்களை சந்திக்கலாம். ஓகே நீ இன்னைக்கு அவங்கள மீட் பண்ணுவியா? நான் இன்னைக்கு மீட் பண்ணலாம். நான் மீட் பண்ணலாம், நான் அவர்களை மீட் பண்ணலாம். எப்படி சொல்லலாம்? சப்ஜெக்ட் என்ன நான், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஐ போட்டாச்சு. அடுத்து என்ன வரணும் shall அப்படிங்கக்கூடிய அந்த மாடல் verb. அடுத்து verb எது அவர்களைங்கிறது வெர்பா சந்திக்கலாம் அப்படிங்கிறது வெர்பா சந்திக்கலாம் அப்படிங்கறதா verb. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன meet. ஓகே அவ்வளவுதான் I shall meet. ஓகே நான் சந்திக்கலாம் அவர்களை, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல them. ஓகே வாசிங்க இத I shall meet them நான் அவர்களை சந்திக்கலாம். ஓகே இதே இது நான் அவனை சந்திக்கலாம் அப்படின்னா I shall meet him. ஓகே நான் செந்திலை சந்திக்கலாம் அப்படின்னா I shall meet செந்தில். That's it. Next நாங்கள் உனக்காக காத்திருக்கலாம், நாங்க உனக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல நாங்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல we போட்டாச்சு. அடுத்து என்ன வரணும் shall அப்படிங்கக்கூடிய அந்த மாடல் verb. அடுத்து verb எது காத்திருக்கிறது, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன wait. ஓகே உனக்காக அப்படின்னு இருக்கு. காக அப்படின்னா என்னது for, உனக்காக அப்படின்னா for you. அவ்வளவுதான் வாசிங்க we shall wait for you நாங்க உனக்காக வெயிட் பண்ணலாம். லாஸ்ட் ஒன் நான் உன்னுடன் வரலாம். ஓகே உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்ககிட்ட கேக்குறாங்க நீ கூட வர்றியா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க நான் வரலாம், நான் உன் கூட வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஓகே ரைட் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? சப்ஜெக்ட் எது நான், அதுக்கு இங்கிலீஷ்ல ஐ. அடுத்து என்ன போடுவீங்க shall. verb என்ன இங்க வர்றதுதான், அதுக்கு இங்கிலீஷ்ல come. I shall come அப்படின்னா நான் வரலாம். உன்னுடன் அப்படின்னா என்னது உடன் அப்படின்னா with, உன்னுடன் அப்படின்னா with you. இதெல்லாம் முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். I shall come with you. I shall come with you நான் உன் கூட வரலாம். வாசிச்சு பாருங்க we shall play cricket நாங்க கிரிக்கெட் விளையாடலாம். I shall meet them நான் அவர்களை சந்திக்கலாம். we shall wait for you நாங்க உனக்காக காத்திருக்கலாம். I shall come with you நான் உன் கூட வரலாம். சிம்பிளா இருக்கா? யாரெல்லாம் 4 out of 4 எடுத்தீங்க மார்க்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. யாரெல்லாம் ஃபுல் மார்க் எடுத்தீங்க? எல்லாரும் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் இந்த shall யூஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்கலாம். பொதுவா இந்த shall யூஸ் பண்ணி நெகட்டிவ் சென்டென்சஸ் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ண மாட்டோம், அதனால கேள்வி நம்ம நிறைய கேட்போம். ஓகே அது எப்படி அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். shall யூஸ் பண்ணி எப்படி நிறைய கேள்விகள் கேட்கலாம். ஓகேவா அது எப்படி அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ரைட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து இந்த shall யூஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்கறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் shall ஓட பொதுவான ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும். முதல்ல சப்ஜெக்ட் வரும், அடுத்து என்ன போடுவீங்க shall வரும், அதுக்கப்புறமா verb வரும். ஓகேவா இது வந்து நார்மலா பாசிட்டிவ் சென்டென்ஸ். கேள்வி எப்படி கேட்கறது அப்படின்னா இந்த shall தூக்கி முன்னாடி போட்டீங்கன்னா அதான் கேள்வி. அவ்வளவுதான். ஓகே ரொம்ப ஈஸி. அதான் இங்க போட்டிருக்கேன் பாருங்க shall முதல்ல வரும், அடுத்து நம்ம ரெண்டு சப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கே தெரியும் shallல 2 சப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி கொடுத்திருக்கேன். சோ I வரும் அல்லது V வரும். இந்த ரெண்டு வந்து என்னது சப்ஜெக்ட்ஸ். ஓகே ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வரும், அடுத்து verb வரும். அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி தரேன் பாருங்க. நான் விளையாடலாமா? நான் விளையாடலாமா கேள்வி கேட்கணும். ஓகேவா நான் விளையாடலாமா, நான் விளையாடலாம் அப்படின்னா அது பாசிட்டிவ் சென்டென்ஸ். நான் விளையாடலாமா ஒரு சஜஷன் ஒரு பெர்மிஷன் அது கேட்கறதுக்கு நீங்க வந்து shall யூஸ் பண்ணலாம். ஒரு சஜஷன் நான் விளையாடலாமா, வீட்டுல அம்மா அப்பாட்ட கேட்போம் இல்லையா நான் விளையாடலாமா கொஞ்ச நேரம், சின்ன குழந்தையா இருக்கும்போது கேட்டிருப்போம் இல்லையா நான் விளையாடலாமா. ஓகே எப்படி கேட்கணும் அப்படின்னா முதல்ல என்ன போடுவீங்க shall, அடுத்து என்ன வரும் சப்ஜெக்ட் I அல்லது V வரும். இங்க நான் அப்படின்னு வந்திருக்கு அப்ப I போடணும்.
போட்டாச்சு. வெர்ப் என்னது? விளையாடுறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? பிளே. அப்போ ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுருங்க, அவ்வளவுதான். ஷால் ஐ பிளே? நான் விளையாடலாமா? இதே இது நான் கிரிக்கெட் விளையாடலாமா அப்படின்னு எப்படி கேட்பீங்க? கிரிக்கெட்டுங்கிற வார்த்தையை சேர்க்கணும், அவ்வளவுதான். எப்படி கேட்கலாம்? ஷால் ஐ பிளே கிரிக்கெட்? ஷால் ஐ பிளே கிரிக்கெட்? ஓகே. இதே இது நான் உன் கூட விளையாடலாமா, அது எப்படி கேட்பீங்க? எல்லாம் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. நான் உன்னுடன் விளையாடலாமா, அந்த உன்னுடன்ங்கிற வார்த்தை இதுல சேர்க்கணும், அவ்வளவுதான். எப்படி சொல்லுவீங்க? shall I play with you? shall I play with you? நான் உன் கூட விளையாடலாமா? இவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா இங்கிலீஷ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நாங்கள் விளையாடலாமா, இது எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? நாங்க விளையாடலாமா இல்ல நாம் விளையாடலாமா, ரெண்டுமே ஒண்ணுதான். நாங்க விளையாடலாமா அல்லது நாம் விளையாடலாமா, அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? கேள்வி இதுல ஆரம்பிக்கும். ஷால் போட்டாச்சு, நாங்கள் அப்படின்னு இருக்கு, அப்ப என்ன வரும்? வி போட்டாச்சு. ஷால் வி விளையாடுறதுக்கு என்னது? பிளே. அவ்வளவுதான். எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டே வரீங்க, வெரி குட். ஷால் வி பிளே? நம்ம விளையாடலாமா அல்லது நாங்க விளையாடலாமா அப்படின்னு அர்த்தம். ஈஸியா இருக்கா? ஓகே. சோ ஷால் யூஸ் பண்ணி கேள்வி கேட்கும் போது கேள்வி வந்து ஷால்ல தான் ஆரம்பிக்கும். இது எப்படி வந்துச்சு? இந்த ஸ்டெப் எப்படி வந்துச்சு? இதுல இருந்து தான் வந்துச்சு. கேள்வி வாக்கியம் வந்து இந்த ஷால தூக்கி முன்னாடி போட்டீங்கன்னா அதான் கேள்வி வாக்கியம். நல்லா தெரிஞ்சிட்டீங்களா? ஓகே. சோ இதே மாதிரி உங்களுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க போறேன், எல்லாரும் சூப்பரா ஆன்சர் பண்ணணும், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. நான் சாப்பிடலாமா, நான் உன் கூட வரலாமா, நான் சமைக்கலாமா, நாங்கள் ஆடலாமா, நான் தூங்கலாமா அப்படின்னு இருக்கு, ஓகேவா? இது எல்லாமே வந்து ஷால் யூஸ் பண்ணி தான் நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள். இங்க பாருங்க, லாமா, வரலாமா, சமைக்கலாமா, ஆடலாமா, தூங்கலாமா அப்படின்னு இருக்கு. எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும் நினைக்கிறேன். யாரெல்லாம் வந்து 5 out of 5 யார் வாங்குறா அப்படின்னு பார்க்கலாம், ஓகேவா? ரைட். சோ எல்லாருமே போடுங்க, கமெண்ட்ல ஆன்சர் போட்டே வாங்க, ரொம்ப ஈஸியா தானே இருக்கு. நான் சாப்பிடலாமா, அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? கேள்வி கேட்கணும்னா அது எப்படி, எதுல ஆரம்பிக்கும்? முதல்ல ஷால்ல தான் ஒரு கேள்வி ஆரம்பிக்கும், அடுத்து சப்ஜெக்ட் வரும், அடுத்ததா வெர்ப் வரும். ஓகே. சோ இதான் அதோட ஃபார்மட். கடைசியா வந்து கேள்விக்குறி போடுவீங்க. ஓகே ரைட். சோ ஃபர்ஸ்ட் எதுல ஆரம்பிக்கும்? ஷால் போட்டாச்சு. அடுத்து என்ன வரும்? சப்ஜெக்ட் என்னது? நான். ஷால் ஐ சாப்பிடுறதுக்கு என்னது? வெர்ப் ஈட். அவ்வளவுதான். ஷால் ஐ ஈட்? நான் சாப்பிடலாமா. shall I eat dinner? நான் டின்னர் சாப்பிடலாமா. shall I eat breakfast? நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இதே இது நம்ம சாப்பிடலாமா, நம்ம சாப்பிடலாமா அல்லது நாங்க சாப்பிடலாமா, அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். shall we eat? நம்ம வந்து சப்ஜெக்ட மட்டும் மாத்துவோம், அவ்வளவுதான். shall we eat அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஓகே. நெக்ஸ்ட், நான் உன் கூட வரலாமா, நான் உன்னுடன் வரலாமா அப்படின்னு கேட்கணும். ஓகே. ரொம்ப சிம்பிள். கேள்வி எதுல ஆரம்பிக்கும்? ஷால்ல தான் ஆரம்பிக்கும். ஷால் சப்ஜெக்ட் என்னது? ஐ போட்டாச்சு. ஷால் ஐ வெர்ப் எது? வரலாமா அப்படிங்கறதா வெர்ப். ஷால் ஐ கம்? உன்னுடன் அப்படின்னா என்னது? வித் யூ. அவ்வளவுதான். வாசிங்க. ஷால் ஐ கம் வித் யூ? ஷால் ஐ கம் வித் யூ? நான் உன் கூட வரலாமா அப்படின்னு அர்த்தம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், நம்ம சமைக்கலாமா, நம்ம சமைக்கலாமா அல்லது நாங்க சமைக்கலாமா, அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? இதுவும் சிம்பிளான கேள்விதான். நாம் அல்லது நாங்கள்னா என்ன போடுவீங்க? வி போடுவோம், அவ்வளவுதான். சப்ஜெக்ட் வந்து வி. ஷால் வி வெர்ப் எது? சமைக்கிறது. இப்போ குக். ஷால் வி குக்? நெக்ஸ்ட் ஒன், நாங்க ஆடலாமா, நாங்க டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு கேட்போம்ல, அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து எதுல ஆரம்பிக்கும்? ஷால். நாங்கள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? வி. ஆடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? டான்ஸ். அவ்வளவுதான். ஷால் வி டான்ஸ்? ஷால் வி டான்ஸ்? நாம ஆடலாமா அல்லது நாங்க ஆடலாமா. லாஸ்ட் ஒன், நான் தூங்கலாமா அப்படின்னு கேட்கணும். நான் தூங்கலாமா, அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள். ஷால் சப்ஜெக்ட் ஐ, தூங்குறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸ்லீப். அவ்வளவுதான். ஷால் ஐ ஸ்லீப்? ஷால் ஐ ஸ்லீப்? நான் தூங்கலாமா. இதே நான் இப்ப தூங்கலாமான்னு எப்படி கேட்பீங்க? shall I sleep now? shall I sleep now? அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? எல்லாருமே ஃபுல் மார்க் எடுத்தீங்களா? உங்களோட மார்க்கை வந்து கமெண்ட்ல போடுங்க பார்க்கலாம். சிம்பிளா தானே இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஷால் யூஸ் பண்ணி இவ்வளவுதான் கேள்வி கேட்கறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய இடங்கள்ல நீங்க வந்து ஷால் யூஸ் பண்ணி கேள்வி கேட்கலாம். ஓகே
நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த should அப்படிங்கக்கூடிய ஒரு மாடல் வெர்ப் பார்க்க போறோம். ஓகே, should இந்த மாடல் வெர்ப்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. should அப்படின்னா தமிழ்ல வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, should அப்படின்னா தமிழ்ல பொதுவா வேண்டும். அது எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லி தரும் போது உங்களுக்கு புரியும். ஓகே, should அப்படிங்கிறது ஒரு மாடல் வெர்ப் தான். ஓகேவா, இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் should பிளஸ் வெர்ப், அவ்வளவுதான். சோ எந்த மாடல் வெர்ப் வந்தாலும் சப்ஜெக்ட்டுக்கும் வெர்புக்கும் இடையில அந்த மாடல் வெர்ப் இருக்கும், அதை மறந்துடாதீங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரக்சர் தான். தமிழ்ல சென்டென்சஸ் எப்படி வரும் அப்படின்னா நான் படிக்க வேண்டும், அவன் வர வேண்டும், நான் தூங்க வேண்டும், நான் எழுத வேண்டும், நாங்கள் அங்கே போக வேண்டும். ஓகே, வேண்டும் வேண்டும் முடியும். ஒரு விஷயத்தை நீங்க பண்ணி ஆகணும். சம்டைம்ஸ் அது உங்களோட டியூட்டியா கூட இருக்கலாம். ஓகே, நீங்க பண்ண வேண்டிய விஷயமா கூட இருக்கலாம். வேண்டும் அப்படின்னு முடியும் போது நீங்க வந்து should யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் பரவாயில்லைங்க. ஐ, ஓகே, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், நேம். ஓகே, சோ இப்படி எந்த சப்ஜெக்ட் வந்தாலுமே வந்து அந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா வந்து என்ன யூஸ் பண்ணணும்? should அப்படிங்கக்கூடிய அந்த மாடல் வெர்ப் யூஸ் பண்ணணும். அடுத்து வெர்ப் வரும். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெர்ப் வந்து நமக்கு ஸ்டடின்னு எடுத்துக்கோங்களேன். ஸ்டடினா படிக்கிறது. ஓகேவா, இப்ப பாருங்க, ஐ ஷுட் ஸ்டடி அப்படின்னா நான் படிக்கணும். பேச்சு வழக்குல இன்னும் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா தமிழ்ல சொல்லும் போது நான் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஐ ஷுட் ஸ்டடி நான் படிக்கணும். யூ ஷுட் ஸ்டடி நீ படிக்க வேண்டும் அல்லது நீங்கள் படிக்க வேண்டும். வி ஷுட் ஸ்டடி நாங்கள் படிக்க வேண்டும். தே ஷுட் ஸ்டடி அவர்கள் படிக்க வேண்டும். ஹி ஷுட் ஸ்டடி அவன் படிக்க வேண்டும். ஷீ ஷுட் ஸ்டடி அவள் படிக்க வேண்டும். இட் ஷுட் ஸ்டடி அது படிக்க வேண்டும். பொதுவா எந்த ஒரு அனிமல்ஸும் படிக்காது, பட் ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தென் நேம் செந்தில் எடுத்துக்கோங்களேன். செந்தில் ஷுட் ஸ்டடி. ஓகே, செந்தில் படிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஈஸியா இருக்கா? சோ எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் இதுக்கு வந்து எந்த சப்ஜெக்ட்னாலும் வரலாம். அதுக்கப்புறம் இந்த should அப்படிங்கக்கூடிய அந்த மாடல் வெர்ப் யூஸ் பண்றீங்க. இது எப்படி வாசிக்கணும்னு பாருங்க. இது வந்து should கிடையாது. ஓகேவா, இது வந்து should. ஓகே, சோ ஸ்டடி அப்படிங்கிறது வெர்ப். இதுக்கு பதிலா என்னனாலும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளோட வெர்ப் வந்து இப்ப ஸ்டடிக்கு பதிலா நமக்கு வெர்ப் வந்து கோன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. கோனா போறது. ஓகே, இங்க நான் போக வேண்டும் அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? இத பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் போக வேண்டும் அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நான்னா ஐ ஷுட் கோ. ஓகே, இதே இது அவர்கள் போக வேண்டும் அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? அவர்கள் போக வேண்டும் அதை எப்படி சொல்லலாம்? போர்டை பார்த்தே கூட நீங்க சொல்லலாம். எப்படி சொல்லுவீங்க? அவர்கள்னா தே ஷுட் கோ. ஓகே, இதே இது அவர்கள் ஸ்கூலுக்கு போக வேண்டும் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? அவர்கள் பள்ளிக்கு போக வேண்டும். எப்படி சொல்லலாம்? they should go to school. they should go to school. அவர்கள் ஸ்கூலுக்கு போக வேண்டும். ஓகே, இப்படித்தான் நம்ம வந்து இங்கிலீஷை கத்துக்கணும். ஈஸியா இருக்கா? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான். ஓகே, சோ இந்த should யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லி தரேன். இந்த shouldல வந்து நெகட்டிவும் இருக்கும். இங்க பாருங்களேன், நான் போக வேண்டும் அப்படிங்கிறது பாசிட்டிவ், நான் போக வேண்டாம் அப்படிங்கிறது நெகட்டிவ். நான் போகணுமா, நான் போக வேண்டுமா அப்படிங்கிறது கேள்வி வாக்கியம். ஓகே, சோ நான் ஒன் பை ஒன்னா சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கலாம், எக்ஸாம்பிள்ஸ், அடுத்து நெகட்டிவ் அண்ட் இன்டர்ரோகேட்டிவ் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கேன். should யூஸ் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகே, ரைட். நான் விளையாட வேண்டும். யார் ஃபுல் மார்க் எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். நான் விளையாட வேண்டும், பேச்சு வழக்குல நான் விளையாடணும் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது? நான். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஐ போட்டாச்சு. வேண்டும்னு வந்திருக்கு. அப்ப should அப்படிங்கக்கூடிய மாடல் வெர்ப் நம்ம பயன்படுத்துறோம். வெர்ப் என்னது? சப்ஜெக்ட், அடுத்து ஒரு மாடல் வெர்ப், அடுத்து வெர்ப். எது வெர்ப்? விளையாடுறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பிளே. அவ்வளவுதான். ஓகேவா, வாசிச்சு பாருங்க. ஐ ஷுட் பிளே, நான் விளையாட வேண்டும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன், நீ என்னுடன் வர வேண்டும். நீ என் கூட வரணும். எங்கேயாவது வெளில போறீங்க, உங்க ஃப்ரெண்ட் கிட்ட நம்ம சொல்லுவோம்ல, நீ என் கூட வரணும் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். சப்ஜெக்ட் எது? நீ. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? யூ போட்டாச்சு. அடுத்து என்ன வரணும்? should அப்படிங்கக்கூடிய அந்த மாடல் வெர்ப் பயன்படுத்துறோம். வெர்ப் எது? வர்றதுதான் வெர்ப். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? come. ஓகே, you should come, நீ வர வேண்டும்.
என்னுடன் அப்படின்னு இருக்கு. என்னுடன் அதுக்கு எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்திருக்கேன்ல, எப்படி சொல்லுவீங்க? with me. ஓகே, with me. அவ்வளவுதான். வாசிச்சு பாருங்க. you should come with me. you should come with me. நீ என் கூட வரணும். நெக்ஸ்ட், அவன் சாப்பிட வேண்டும். அவன் சாப்பிடணும். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? சப்ஜெக்ட் எது? அவன். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? he. அடுத்து என்ன போடுவீங்க? வேண்டும்னு வந்திருக்கு. should, he should. வெர்ப் எது? சாப்பிடுறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? eat. அவ்வளவுதான். வாசிங்க. he should eat. he should eat. ஓகே, அவன் ஏன் கூட சாப்பிடணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இத சொல்லுங்க பார்க்கலாம். அவன் என்னுடன் சாப்பிட வேண்டும். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? he should eat with me. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் ஸ்கூலுக்கு போக வேண்டும். அவங்க ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். சப்ஜெக்ட் என்னது? அவர்கள். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? they போட்டாச்சு. வேண்டும்னு வந்திருக்கு. அப்ப என்ன வரும் இங்க? they should. அடுத்து வெர்ப் எது? போக வேண்டும். போறதுதான் verb. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? go. ஓகே, they should go. அவர்கள் போக வேண்டும். எங்க? ஸ்கூலுக்கு அப்படின்னு இருக்கு. ஓகே, அப்ப என்ன வரும்? to school. அவ்வளவுதான். வாசிங்க இப்போ. they should go to school. they should go to school. அவங்க ஸ்கூலுக்கு போகணும். ஓகே, லாஸ்ட் ஒன், நீ எனக்காக காத்திருக்க வேண்டும். நீ எனக்காக வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். ஓகேவா? எப்படி சொல்லுவீங்க? சப்ஜெக்ட் என்னது? நீ. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? you should. அடுத்து என்ன வரும்? வெர்ப் எது? எனக்காகங்கிறது வெர்பா இல்ல காத்திருக்க வேண்டும்ங்கிறது வெர்பா? அதாவது நம்ம ஆன்சர் பண்ணும்போது பொறுமையா ஆன்சர் பண்ணா போதும். ஒன் பை ஒன்னா அப்படி ஒவ்வொரு வார்த்தையா வாசிச்சு வாசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. அப்பதான் ஈஸியா நமக்கு பிராக்டிஸ் ஆகும். ஓகேவா? அவசரமே தேவையில்லை. ஓகே, காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? வெயிட். யூ ஷுட் வெயிட். எனக்காக அப்படின்னு இருக்கு. காக அப்படின்னா ஃபார். எனக்காகனா ஃபார் மீ. அவ்வளவுதான். யூ ஷுட் வெயிட் ஃபார் மீ. நீ எனக்காக காத்திருக்க வேண்டும். ஓகே, சிம்பிளா இருக்கா? வாசிச்சு பாருங்க. ஐ ஷுட் பிளே. நான் விளையாட வேண்டும். யூ ஷுட் கம் வித் மீ. நீ என் கூட வரணும். ஹி ஷுட் ஈட். அவன் சாப்பிடணும். they should go to school. அவங்க ஸ்கூலுக்கு போகணும். you should wait for me. நீ எனக்காக காத்திருக்கணும். ஈஸியா இருக்கா? புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, சோ இவ்வளவுதான் வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதுல நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி வந்து ஃப்ரேம் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நெகட்டிவ் சென்டென்ஸ்னா ஒண்ணுமே கிடையாது. நான் விளையாட வேண்டும் இருக்கா? நான் விளையாட வேண்டாம் அப்படின்னு வரும். நீ என் கூட வர வேண்டும் அப்படின்னு இருக்கு. நெகட்டிவ்ல எப்படி சொல்லுவீங்க? நீ என் கூட வர வேண்டாம். அவன் சாப்பிட வேண்டும். நெகட்டிவ் எப்படி சொல்லணும்? அவன் சாப்பிட வேண்டாம். ஓகே, நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றதுன்னு பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நான் சொல்லி தர போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா should. ஓகே, shouldல வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, நெகட்டிவ்னா வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெகட்டிவ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த should பக்கத்துல ஒரு நாட் போட்டீங்கன்னா அதான் நெகட்டிவ். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? வேண்டாம். இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த இருக்கு பாருங்களேன், ஷுட்டோட நாட் சேர்த்தா அது நெகட்டிவ் சென்டென்ஸ். எல்லாருக்குமே தெரியும். பொதுவா நம்ம இப்படிதான் பண்ணுவோம். ஓகேவா? should not. இத சுருக்கி எப்படி சொல்லலாம் அப்படின்னா shouldn't. ஓகே, shouldn't. இத எப்படி வாசிக்கணும்? shouldn't. எல்லாரும் சொல்லுங்க. shouldn't. shouldn't. ஓகே, shouldn't அப்படிங்கிறது வந்து should not அதோட கண்ட்ராக்ஷன், சுருக்கமான வடிவம். ஓகே, இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிள். சப்ஜெக்ட் வரும், வெர்ப் வரும். பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல should மட்டும் இருந்துச்சு, அதோட ஒரு நாட் சேர்த்தீங்க அப்படின்னா அதான் நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் சரி should not தான் போட போறீங்க நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு. ஓகே, வெர்ப் வந்து என்ன சொல்றது? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? play அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம வெர்ப் வந்து play அப்படின்னு இருக்கு. ஓகே, இங்க பாருங்க, I shouldn't play. I shouldn't play. shouldn't அப்படின்னு சொல்லலாம், should not அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? I should not play அல்லது I shouldn't play. I shouldn't play அப்படின்னா நான் விளையாட வேண்டாம். You shouldn't play. நீ விளையாட வேண்டாம் அல்லது நீங்கள் விளையாட வேண்டாம். We shouldn't play. நாங்கள் விளையாட வேண்டாம். They should not play. அவர்கள் விளையாட வேண்டாம். He should not play. அவன் விளையாட வேண்டாம். She should not play. அவள் விளையாட வேண்டாம். It should not play. அது விளையாட வேண்டாம். செந்தில் should not play. செந்தில் விளையாட வேண்டாம். shouldn't அப்படின்னு சொல்லலாம், சொல்லிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா should not அப்படின்னு ஃபுல் ஃபார்மா சொன்னாலும் சொல்லிக்கலாம். ஓகே, ஈஸியா இருக்கா? நெகட்டிவ் சென்டென்ஸ். இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்கட்டுமா? இப்போ நீங்க கரெக்டான ஆன்சர் எழுதி கமெண்ட்ல போட போறீங்க. ஓகே, இங்க பாருங்க, should notக்கு நான் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா
should not யூஸ் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணணும். should not அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்ல shouldn't அப்படின்னு சொன்னாலும் சரி. ஏன்னா இங்க பாருங்க வேண்டாம்னு வந்திருக்கு. நீ வர வேண்டாம், அவள் அங்கே போக வேண்டாம், நீ அவனுடன் பேச வேண்டாம், அவர்கள் பாட வேண்டாம், அவன் தூங்க வேண்டாம். ஓகே ரைட். சோ ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் என்ன வரணும், சப்ஜெக்ட் இல்லையா, நீ அப்படின்னு இருக்கு. சப்ஜெக்ட் வந்து you. you should not, okay, should not சேர்த்துட்டீங்க. you should not வர வேண்டாம், வர்றதான் verb இல்லையா, you should not come. வேண்டாம் அப்படிங்கிறது not சேர்த்திருக்கோம். should not சுருக்கி shouldn't அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகே, you should not come, நீ வர வேண்டாம். நெக்ஸ்ட், அவள் அங்கே போக வேண்டாம். எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க, ஃபுல் மார்க் எடுக்கணும். ஓகே, 5 out of 5 யார் எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா, ரைட். சோ அவள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல she, வேண்டாம்னு வந்திருக்கு இல்லையா, அப்ப என்ன வரும், should ஓட not சேர்ப்பீங்க, அவ்வளவுதான். she should not. அடுத்து என்ன வரும், verb. இங்க எது verb, போறதா verb. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல go. அங்கே அப்படின்னா என்னது, there. ஓகே, she should not go there. அவள் அங்கே போக வேண்டாம். நெக்ஸ்ட், ஓகேவா, எப்பவுமே இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா முதல்ல சப்ஜெக்ட் வரும், அடுத்து should not வரும், அதுக்கப்புறமா என்ன வரும், verb வரும். ஓகேவா, இது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகே, நெக்ஸ்ட், நீ அவனுடன் பேச வேண்டாம், நீ அவன் கூட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எது, நீ, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல you. வேண்டாம் இருக்கு, you should not அல்லது shouldn't இப்படியும் போடலாம். ஓகே, you shouldn't பேசுறது, அதுக்கு verb வரணும். verb வந்து பேசுறது, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல talk. ஓகே, talk வந்து ஏன் யூஸ் பண்ணனும் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன் ஏற்கனவே. அதாவது நீ அவனுடன் ரெண்டு பேர் பேசுற மாதிரி இருக்கு, பேச வேண்டாம், ரெண்டு பேர்த்த சொல்றோம், அதனால நம்ம டாக் யூஸ் பண்றோம். இதே இது நம்ம வந்து ஸ்பீக் வந்து ஒருத்தர் மட்டுமே பேசுறது, ஒன் வே கம்யூனிகேஷன் அப்படின்னா நீங்க வந்து ஸ்பீக் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, you should not talk அவனுடன் அப்படின்னு இருக்கு, அப்ப என்ன வரும், with him, அவ்வளவுதான். you should not talk with him, அதாவது you shouldn't talk with him. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் பாட வேண்டாம், அவங்க பாட வேண்டாம், அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம், அவர்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல they should not அல்லது shouldn't, ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. they shouldn't verb எது, பாடுறது, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல sing, அவ்வளவுதான். they shouldn't sing, அவர்கள் பாட வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன், அவன் தூங்க வேண்டாம், அவன் வந்து தூங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். சப்ஜெக்ட் எது, அவன், அதுக்கு இங்கிலீஷ்ல he. வேண்டாம் அப்படின்னா என்ன போடுவீங்க, should not, he should not. verb எது, தூங்குறது இல்லையா, sleep, அவ்வளவுதான். வாசிங்க இப்போ, he should not sleep, he should not sleep, அவன் தூங்க வேண்டாம். ஓகே, ஈஸியா இருக்கா? ஓகே, இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், should not. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த should யூஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்கறது அப்படிங்கறத சொல்லி தந்துட்டு நான் உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த should யூஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்கறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, should யூஸ் பண்ணி நம்ம வந்து கேள்வி கேட்கும் போது தமிழ்ல சென்டென்ஸ் வந்து எப்படி வரும் அப்படின்னா, வேண்டுமா அப்படின்னு வரும். வேண்டுமா, நான் போக வேண்டுமா, அவன் வர வேண்டுமா, நான் சாப்பிட வேண்டுமா, நீ படிக்க வேண்டுமா, அவன் தூங்க வேண்டுமா. ஓகே, பேச்சு வழக்குல எப்படி வரும் அப்படின்னா, நீ படிக்கணுமா, அவன் தூங்கணுமா, நீ எழுதணுமா, நீ வரணுமா, அவன் போகணுமா, அப்படின்னு வரும். ஓகே, போகணுமா, அந்த மாதிரி பேச்சு வழக்குல நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ரைட். இதோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஜெனரலான ஸ்ட்ரக்சர் என்ன எல்லாருக்குமே தெரியும். முதல்ல ஒரு சப்ஜெக்ட் வரும், அதுக்கடுத்து என்ன வரும், should போடுவீங்க, அடுத்து verb. ஓகேவா, இதோட நாட் சேர்த்தீங்க அப்படின்னா அது நெகட்டிவ். கேள்வி கேட்கும் போது இந்த should தூக்கி முன்னாடி கொண்டு வந்துட்டீங்கன்னா அதான் கேள்வி வாக்கியம். இங்க பாருங்க, முதல்ல இந்த should தூக்கி முன்னாடி கொண்டு வந்துட்டீங்கன்னா அடுத்து சப்ஜெக்ட் வரும், அதுக்கு அடுத்து verb இருக்கும், அவ்வளவுதான். அதான் இதோட ஸ்ட்ரக்சர். கடைசி கேள்விக்குரிய மறக்காம போடணும். ஓகே, இன்டர்ரோகேட்டிவ் சென்டென்ஸ்க்கு. இங்க பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க, should முதல்ல இருக்கு, அடுத்து சப்ஜெக்ட் வந்து இவ்வளவுதானே இருக்கு, இதுல எந்த சப்ஜெக்ட்னாலும் வரலாம், பிளஸ் go. கோங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டிருக்கிற verb. ஓகேவா, சோ கடைசியா ஒரு கேள்விக்குறி வரும். இங்க பாருங்களேன், should I go, should I go, நான் போக வேண்டுமா, should you go, நீ போக வேண்டுமா அல்லது நீங்கள் போக வேண்டுமா, should we go, நாம போகணுமா அல்லது நாங்கள் போக வேண்டுமா, should they go, அவர்கள் போக வேண்டுமா, should he go, அவன் போக வேண்டுமா, should she go, அவள் போக வேண்டுமா, should it go, அது போக வேண்டுமா,
நேம்க்கு எக்ஸாம்பிள் செந்தில் வச்சுக்கலாமா? செந்தில் போக வேண்டுமா? should செந்தில் go. எவ்வளவு ஈஸியா இருக்கு இந்த ஸ்ட்ரக்சர் கேள்வி கேட்கறது. இதே இது நான் ஸ்கூலுக்கு போகணுமா, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? நான் ஸ்கூலுக்கு போகணுமா, நான் பள்ளிக்கு போக வேண்டுமா, ஒரே ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். should I go to school? should I go to school? நான் ஸ்கூலுக்கு போகணுமா. ஓகே, நான் காலேஜுக்கு போகணுமா, should I go to college? சிம்பிளா இருக்கா? ஓகே, சோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கேள்வி கேட்கும் போது கேள்வி வந்து ஷுட்ல தான் ஆரம்பிக்கும், அடுத்து சப்ஜெக்ட் வரும், அடுத்து வெர்ப் வரும், கடைசி கேள்விக்குறி. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, இங்க பாருங்க, ஒரு 5 ஈஸியான எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்திருக்கேன். ஓகேவா? எல்லாரும் ஆன்சர் டப் டப்னு போட்டே வாங்க கமெண்ட்ல. ரைட், இங்க பாருங்க, நீ போக வேண்டுமா, அவர்கள் இங்கே வரணுமா, நான் அவனை சந்திக்க வேண்டுமா, அவள் கல்லூரிக்கு போக வேண்டுமா, நாங்கள் எழுத வேண்டுமா. அவ்வளவுதான். வேண்டுமா கேள்வி கேட்கறதுக்கு should வந்து முதல்ல வந்துரும். அவ்வளவுதான். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன வரும்? நீ போக வேண்டுமா. ஜெனரலான ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கும் போது should தான் முதல்ல வரும், அடுத்து என்ன வரும்? சப்ஜெக்ட் வரும், அடுத்து என்ன போடுவீங்க? வெர்ப் வரும். இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த should தூக்கி முன்னாடி போட்டிருக்கோம் கேள்வி கேட்கும் போது. அவ்வளவுதான். ஓகேவா? ரைட், நீ போக வேண்டுமா, சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? கேள்வி கேட்கும் போது should தான் கேள்வி ஆரம்பிக்கும் இல்லையா? should போட்டாச்சு. அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட் என்னது? நீ. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? you. should you. ஓகே, வெர்ப் என்னது? போறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? go. அவ்வளவுதான். should you go? should you go? நீ போகணுமா. ஓகே, நெக்ஸ்ட், அவர்கள் இங்கே வர வேண்டுமா. கேள்வி கேட்கறதுக்கு என்ன பண்ணுவீங்க? should முதல்ல வந்துரும், அடுத்து என்ன வரும்? சப்ஜெக்ட் எது இங்க? அவர்கள். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? they. should they. அடுத்து வெர்ப் எது? வர்றது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? come. ஓகே, should they come. மிச்சம் இருக்கு, இங்கேன்னு இருக்கு, here. அவ்வளவுதான். கேள்விக்குறி. should they come here? அவர்கள் இங்கே வர வேண்டுமா. நெக்ஸ்ட் ஒன், நான் அவனை சந்திக்க வேண்டுமா, நான் அவனை மீட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஃபர்ஸ்ட் என்ன வரும்? கேள்வி ஷுட்ல ஆரம்பிக்கும், அடுத்து சப்ஜெக்ட் என்ன? நான். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஐ. அடுத்து வெர்ப் என்னது? சந்திக்கிறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? மீட். ஓகே, மிச்சம் என்ன இருக்கு? அவனை அப்படின்னு இருக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல ஹிம். ஓகேவா? அவ்வளவுதான். இதனாலதான் நான் உங்களுக்கு பேசிக்ல எல்லாமே சொல்லி கொடுத்தேன். அவனை, அவனுக்கு, அவனுக்காக, உனக்காக, எனக்காக, இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன் இல்லையா? ஓகே, should I meet him? நான் அவனை சந்திக்க வேண்டுமா. இதே நான் அவளை சந்திக்க வேண்டுமா அப்படின்னா should I meet her அப்படின்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட், அவள் கல்லூரிக்கு போக வேண்டுமா, அவள் காலேஜுக்கு போக வேண்டுமா அப்படின்னு கேட்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுல ஆரம்பிக்கும் கேள்வி வேண்டுமா அப்படின்னா ஷுட்ல தான் ஆரம்பிக்கும். ஓகே, should சப்ஜெக்ட் என்னது? அவள். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? she. ஓகே, should she. வெர்ப் எது? போறது. should she go கல்லூரிக்கு, to college. ஓகே, சிம்பிள். வாசிச்சு பாருங்க. should she go to college? அவள் காலேஜுக்கு போக வேண்டுமா. ஓகே, பேச்சு வழக்குல அவ காலேஜுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். நெக்ஸ்ட், நாங்கள் எழுத வேண்டுமா, நாங்க எழுதணுமா அப்படின்னு சொல்லி கேட்கணும். கேள்வி எப்பவுமே இதுல ஆரம்பிக்கும், should போட்டாச்சு, அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட் நாங்கள், should we. வெர்ப் எது? எழுதுறது. அவ்வளவுதான். கேள்விக்குரிய மறந்துடாம போட்டுறணும். should we write? should we write? நாங்க எழுதணுமா. அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? வாசிச்சு பாருங்க. should you go? நீ போகணுமா. இதே நான் போகணுமா அப்படின்னு எப்படி கேட்பீங்க? நான் போக வேண்டுமா எப்படி கேட்கலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். should I go? should I go? நான் போக வேண்டுமா. should they come here? அவர்கள் இங்கே வர வேண்டுமா. should I meet him? நான் அவனை சந்திக்க வேண்டுமா. should she go to college? அவள் கல்லூரிக்கு போக வேண்டுமா. should we write? நாங்கள் எழுத வேண்டுமா. சிம்பிளா இருக்கா? ஓகே, சோ எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு நிறைய கொடுத்திருக்கேன். இதையும் தாண்டி ஏகப்பட்ட சென்டென்சஸ் இருக்கு. ஓகேவா? நீங்க தான் பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே, எப்படி இருந்தது இந்த கிளாஸ்? ஈஸியா இருந்ததா? எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டீங்களா? சந்தேகம் ஏதாவது இருக்கா? இல்லையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். எப்படி இருந்தது அப்படிங்கறத காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, ஈஸியான ஹோம்வொர்க். 2 சென்டென்ஸ் தான் கொடுத்திருக்கேன். நான் படிக்கலாம், நான் படிக்க வேண்டும். ஓகேவா? எங்க வந்து should யூஸ் பண்ணுவீங்க, எங்க வந்து shall யூஸ் பண்ணுவீங்கன்னு கரெக்டா போட்டு உங்களோட ஆன்சர் வந்து கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் தான், பட் கண்டிப்பா நிச்சயமா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்கள்கிட்ட இருக்கும்.
இப்பவே உங்களுக்கு தெரியுதா? நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குதா? உங்களுக்கு உங்க ஃபீட்பேக்கையும் வந்து காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.